சிஎஸ்கே டீம் கடந்த 2 மேட்சா ரொம்பவே மோசமா தோத்ததால அதிரடியா சிஎஸ்கே பிளேயிங் 11ல டாப் 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றதை தான் பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ் எடுத்து சிஎஸ்கே டீம் எல்லா சீசன்லயுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணம் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஓபனிங் பேட்டிங் தான். ஆனா இந்த சீசன்ல லாஸ்ட் 3 மேட்சாவே ஸ்ட்ராங்கான ஓபனிங் பேட்டிங் அமையலன்றதுனால பழைய மாதிரி கான்வேவை உள்ள கொண்டு வந்து ருத்ராஜ் அண்ட் கான்வேவை இனி வரும் மேட்சஸ்ல ஓபனர்ஸா ஆட வைக்க போறாங்களா சென்னை டீம். செகண்ட் பிளேஸ் எடுத்து ஷேக் ரஷீத் அடுத்த மேட்ச்ல இருந்து சிஎஸ்கே டீம்ல விளையாட போறாருன்னு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்த மேட்ச் டெல்லி கூடன்றதுனால பேட்டிங்க ஸ்ட்ராங்கா ஆக்கவும் யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுக்காகவும் சிஎஸ்கே டீம் இவரை பிளேயிங் 11ல ஆட வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து சிஎஸ்கே டீம் பவர் பிளேல ரன் அதிகமா கொடுக்கறதுனாலயும் அஸ்வின் முன்ன இருந்த மாதிரி ஃபார்ம்ல இல்லன்றதுனாலயும் அஸ்வினை தூக்கிட்டு அடுத்த மேட்ச்ல இருந்து அன்ஷுல் கம்போஜ சென்னை டீம் ஆட வைக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம பவர் பிளேல கலீல் அகமது நல்லா போடுறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா இவரை டீம் உள்ள கொண்டு வர போறாங்களாம்.